யார் பின்தங்கியிருக்கிறார்கள் அவர்களை கைதூக்கி விட வேண்டும் என்று ஒரு யதார்த்த ஒரு சர்வசாதாரண ஒரு கொள்கையை நம்ம கையில் எடுத்து அதை நிறைவேற்ற வேண்டும் என்றால் சாதிவாரி கணக்கு. அரசாங்கத்துக்கு எதிர்ப்புகளை இல்லாமல் ஒரு ஆட்சியை கொண்டு போயிருக்காரு. ஆட்சியில் தோத்தாலும் ஒரு 25 எம்எல்ஏகளை தக்க வச்சு கொண்டு போது ஒரு பயந்த ஆட்சி. இன்னைக்கு முதலமைச்சர் ஜெயலலிதாவை 69% இடஒதுக்கு பெற்றன்னு எதுக்கு நம்ம சரித்திரத்தை சொல்கிறோம்? அவங்க வாங்கி கொடுத்தாங்க, அவங்க சரித்திரத்தை இடம் பெற்றாங்க, அதை நம்ம சொல்கிறோம். நம்ம சொல்ல கூட இன்னும் நம்ம ஒரு 10 தலைமுறை தள்ளி அந்த தலைமுறையும் பேசணும். என்ன மத்திய அரசு செஞ்சாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணலாம் பண்ண முடியும். ஸ்டேட் கவர்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணி வச்சு அதுவும் எடப்பாடி அமைச்சர்லன்னா முதலமைச்சர்லாம் நடந்தது. ஆனால் அதுக்கு ஓபிஎஸ் மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் இல்லையோ, அத்தகைய தர்மம் என்றால் பிரச்சனையை எடுக்க வேண்டும், அதை விவாதிக்க வேண்டும், அதை தீர்வு சொல்ல வேண்டும், அதை மக்கள் முன் வைக்க வேண்டும். மக்கள் தீர்மானித்து கொள்கிறார். சிசிஎன் மீடியா நேயர்களுக்கு இனிய வணக்கம். சாதிவாரி கணக்கெடுப்பு நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்கள் அது தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றன. அது குறித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஏன் ஆந்திராவில் தெலுங்கானாவில் அதை ஒரு குறுகிய நாட்கள் எடுத்து அதற்கான வேலைகளை துரிதப்படுத்தி வெளியிட்டிருக்காங்க. அதே போல தமிழ்நாடு அரசும் அதற்கான அதிகாரத்தை தமிழ்நாடு அரசு இருக்குது. என்கிட்ட அதிகாரம் இருக்கிறப்ப அது என்னால் முடியாதது சொல்றது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு இல்லையா அப்படின்ட்டு கேள்வி எழுப்பியிருக்காரு. சாதிவாரி கணக்கெடுப்பு விஷயத்தில் மத்திய மாநில அரசுகள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்து நம்முடைய விரிவாக கலந்துரையாட இணைந்திருக்கிறார் திராவிட முற்போக்கு மக்கள் கட்சி நிறுவன தலைவரும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் அரசியல் விமர்சகருமான மருத்துவர் ஸ்ரீதரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சாதிவாரி கணக்கெடுப்பு விஷயம் தெலுங்கானா பார்த்தீங்கன்னா கடந்த மாதத்துல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து வெளியிட்டது போல தமிழ்நாடு அரசும் எடுக்க முன்வர வேண்டும், பல்வேறு காரணங்களை கூறி தள்ளிப்பட வேண்டாம். ஆனால் மாநில அரசுகளுக்கு அதிகாரம் இருக்கு, அதை அந்த அதிகாரத்தை கையெடுத்து எடுக்கிறதுக்கு வேலையை பாருங்க அப்படின்னு பாமக அன்புமணி ராமதாஸ் தெரிவிக்கிறார். உங்களுடைய பார்வை சார். அன்புமணி ராமதாஸ் அவருடைய கருத்துக்களை முழுவதுமாக ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா அவர் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர். சட்டங்கள், அரசியலமைப்பு சட்டங்கள், கண்கரர் லிஸ்ட்டு, மத்திய அரசுடைய திட்டங்கள், மாநில அரசுடைய திட்டங்கள், மத்திய அரசுடைய கொள்கைகள், மாநில அரசுடைய கொள்கைகள், பொதுவான அரசியலமைப்பு, மாநில அரசுக்கு பிரத்யேகமான சட்டங்கள் எல்லாமே அவருக்கு தெரியும். அந்த வகையில் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்ன கருத்து ஏற்புடையது. அதிலையும் குறிப்பாக ஒரு சமூகம் வளர வேண்டும், வளர்ச்சி பெற வேண்டும், யார் பின்தங்கியிருக்கிறார்கள் அவர்களை கைதூக்கி விட வேண்டும் என்று ஒரு யதார்த்த ஒரு சர்வசாதாரண ஒரு கொள்கையை நம்ம கையில் எடுத்து அதை நிறைவேற்ற வேண்டும் என்றால் அதற்கு மிக சர்வசாதாரண ஒரு செயல் சாதிவாரி கணக்கெடுப்பு. இதில் 2 சட்டம் இருக்கு. இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒன்று, அப்புறம் டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு ஒரு இது. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாங்கிறது ஒரு சட்டம், அரசியல் சட்டத்தை உட்பட்டு தான் அரசியலமைப்பு சட்டம். இந்த அரசியலமைப்பு சட்டத்தை சார்ந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை அந்தந்த மாநிலங்கள் இயற்றிக்கொள்ளலாம். அந்த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசிங்கிற சொல்லக்கூடிய அந்த கைட்லைன்ஸை பயன்படுத்தித்தான் ஒரு திட்டங்களை, பாலிசி திட்டங்களை ஒரு மாநில அரசு செயல்படுத்த முடியும் என்பதுதான் இது ஒரு கட்டமைப்பு. மாநிலத்துடைய நலன் கருதி இந்த ஸ்டேட் டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியுடைய அந்த கைட்லைன்ஸை தழுவி அல்லது அதை மேற்கோள் காட்டி அல்லது அதை பின்பற்றி ஒரு சட்ட முன்வடிவை கொண்டு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்பதில் எந்த விதமான தடங்களும் இல்லை, இதுவும் இல்லை. இதையும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக கட்சி இன்னைக்கு ஆட்சியில் இருக்கு. அதனுடைய தோழமை கட்சியெல்லாம் நாங்கள் கூட்டணி இருக்கோம், ஆட்சியில் சில சின்ன குறைபாடுகள்லாம் இருக்கு, இருந்தாலும் நாங்கள் என்ன கூட்டணி இருக்கோம் அப்படின்னா மதவாத சக்திகள் ஒன்று வந்துடக்கூடாது, அதுக்காக இது ஒரு கொள்கை கூட்டணி அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படியோட வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. எனக்கு உடன்படலை, ஆனால் நீங்கள் சொல்றீங்க ஏற்றுக்கணும்.
ஆனால் அப்படி இருக்கும்போது அதே மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? இது உங்களுக்கும் உங்கள் கூட்டணிக்கும் எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் அத்தனை அரசியல் கட்சிக்கும் அத்தனை மக்களுக்கும் பொதுவானது தானே அது. இந்தியா கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் ஆடுற மாநிலத்துல தான் வந்து ராகுல் காந்தியே சொல்றாரு சாதிவாரி கணக்கெடுப்புன்னு, உங்க கூட்டணியில் இருக்க தலைவரே சொல்றாரு. தெலுங்கானா மாநிலத்துல ஆட்சியில் இருக்குது காங்கிரஸ். அந்த மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி சாதிவாரி கணக்கெடுப்ப மிக விரைவில் எடுத்து வெளியிட்டார். இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? இங்க இருக்க காங்கிரஸ்காரன் என்ன சொல்ல போறீங்க? இப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி என்ன சொல்ல போகுது? உங்க காங்கிரஸ்காரர் தான் தெலுங்கானால சாதிவாரி கணக்கு எடுத்துட்டாரு. நீங்க திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு பொறுப்பு இருக்குல்ல இல்லையா? சாதிவாரி கணக்கெடுப்பா எடுத்தா என்ன ஆகும்? இந்த மேல்மட்ட இந்த வசதி படுத்தவர்கள் அவர்களை ஒதுக்கலாம் இல்லையா? மற்றவங்களுக்கு ஏழைகளுக்கு நலத்திட்டங்கள் செம்மையா போய் சேரும் இல்லையா? இப்போ இது யாருக்கு நல்லது? இதுதானே வந்து சமத்துவம். இதுதானே ஒரு பரவலான அரசியல், பரவலான ஒரு செயலாக்கம், உண்மையான விகிதாச்சாரமே இதானே. இப்போ நீங்க என்ன பண்ணணும்? சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தீங்கன்னா சின்ன சின்ன கிராமத்தில் உள்ள ஏழைகள்லாம் கல்வியிலையும் பொருளாதாரத்திலையும் வாழ்வாதாரத்திலையும் தொழில் முனைவோர்களையும் தொழில் அபிவிருத்திலையும் தொழில் உற்பத்திலையும் நிதி மேலாண்மை இத்தனை கோடி ரூபாய் நீங்க கடன் வாங்க வேண்டியது இல்லையே. இருக்கிற பட்ஜெட்டுக்கு அரசுடைய வருவாயை பொறுத்து மூலதன செலவுக்கு எவ்வளவு, அன்றாட செலவுக்கு எவ்வளவு, இதெல்லாம் நம்ம கணக்கு பண்ணி அப்புறம் நலத்திட்டங்களை யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கும்போது அதை கன்சைஸ் பண்ணி குறிப்பிட்ட தேவைப்பட்ட பயனாளிக்கு மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரவு செலவுல துண்டு உழுகாது. மாநிலத்தில் வரவு செலவுல துண்டு உழுகாது. துண்டு உழுகிறது குறையுமே. பிஸ்கல் டெபிசிட்டியை குறைக்கலாமே, நிதி பற்றாக்குறையை குறைக்கலாமே. இதெல்லாம் வந்து சாதாரண ஒரு கிளர்க்குக்கு தெரியும், ஒரு அரசாங்கத்தில் இருக்க கிளர்க்குக்கு தாராளமாக இது தெரியும். அப்படி இருக்கின்ற போது வி ஆர் சோ கால்டு பாலிசி மேக்கர்ஸ். அரசியலில் நம்ம ஒரு அமைச்சராக இருந்துச்சோம்னா நம்ம பாலிசி மேக்கர்ஸ். உங்களுக்கு எடுத்து இந்த சாதிவாரி கணக்கு எடுத்தீங்கன்னா நாளைக்கு சரித்திர வரலாற்றில் ஆவணப்படுத்தப்பட்டு இன்னார் ஆட்சியில் இன்னைக்கு முதலமைச்சர் ஜெயலலிதாமாவை 69% இடஒதுக்கீடு பெற்றன்னு எதுக்கு நம்ம சரித்திரத்தை சொல்றோம்? அவங்க வாங்கி கொடுத்தாங்க, அவங்க சரித்திரத்தில் இடம் பெற்றாங்க, அதை நம்ம சொல்றோம். நம்ம சொல்றப்ப இன்னும் நம்ம ஒரு 10 தலைமுறைகளில் அந்த தலைமுறையும் பேசுவோம். அதே மாதிரி சாதிவாரி கணக்கு எடுப்பதற்கு உங்களுக்கு மக்கள் ஒரு வாய்ப்பை அளித்திருக்கிறார்கள். ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி நீங்க எடுக்கலாமே. இதை நீங்க தேர்தலில் பரப்புரையா வைக்கலாமே. நான் சாதிவாரி கணக்கு எடுத்திருக்கோம்னு சொல்லி. எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல உங்களுக்கு தெரியும், அம்பாசங்கர் கமிட்டி போட்டு டோர் டு டோர் எடுத்தாங்க. அதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு, அது பார்த்தீங்கன்னா வந்து அறுதி இருக்கு தனி இடஒதுக்கீடு, அதை மையப்படுத்தி தான் வந்து 10.5% வந்து கேட்டாங்க. பல்வேறு காரணங்களால பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் வந்து அதை வந்து நிறுத்தி வச்சிருக்கு. அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சார், அம்பாசகர் எடுத்த அதே டோர் டு டோர் கணக்கெடுப்பு வந்து தமிழ்நாட்டில் வந்து நினைச்சா செஞ்சிடலாம். இன்னைக்கு இருக்க டிஜிட்டல் உலகத்துல ஈஸியா செய்து ரெக்கார்ட் பண்ணிடலாம். காலங்காலத்துக்கு அதை டிஜிட்டலைஸ் பண்ணிடலாம். தனியாக ஆளை போட்டு அதை எடுத்துட்டோம்னா ஃபுல் டேட்டா நம்மகிட்ட இருக்கும். இப்போ எப்படி நம்ம ஆதார் கார்டு கொடுக்குறோமோ அதே மாதிரி நம்ம கவர்மெண்ட் ஸ்கீம் கார்டு, கவர்மெண்ட் ஸ்டேட்டஸ் கார்டு, அதில் எல்லாமே என்ன சமூகம், சமூக ப்ரொப்போர்ஷன் என்ன, எவ்வளவு சமூக நீதி, எவ்வளவு பொருளாதார முன்னேற்றம், எவ்வளவு பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்ற வேண்டும், மேம்படுத்த வேண்டும், ஏன்னா அடித்தட்டு மக்களை எத்தனை பர்சன்டேஜ் உயர்த்திருக்கிறோம், இன்னும் எத்தனை பேர் பர்சன்டேஜ் அடுத்தட்டு மக்களை உயர்த்த வேண்டியிருக்கு, அவங்களுக்கான முத்தாய்ப்பு பணிகள் என்ன, திட்டங்கள் என்ன, இப்படியெல்லாம் பிரிச்சு 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 கொடுத்தோம்னா சேலஞ்சு பண்ணணும். இதுக்கு துரதிர்ஷ்டம் இந்த மாதிரி திட்டங்களுக்கெல்லாம் பத்திரிகை. ஆனால் ஒரு பத்திரிகையை நான் கண்டிப்பாக பாராட்ட வேணும், ஹிந்து பத்திரிகை. போன வாரம் மயிலாடுதுறை அந்த 2 பேர் இறந்தாங்க இல்லையா, ஒரு ஃபுல் பேஜ் விளம்பரம் கொடுத்துருக்காங்க. படிச்சிங்களான்னு அது டீலே எழுதியிருக்காங்க. ஒரு சமுதாயத்தில் என்ன ஒரு பிரச்சனை, அதிகாரிகள் எப்படி செய்கிறாங்க, இது எப்படி பாதிக்குது, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த சாராயமும் கள்ளச்சாராயம் அதை பற்றி பேசி இருக்காங்க. இப்படி பண்ணதை நான் ஆச்சரியப்பட்டேன். ஒரு பேஜ் விளம்பரத்தை ஒரு பத்திரிகை அதுதான் பத்திரிகை தர்மம்.
அவங்க செய்ய வேண்டிய வேலை அதுதான். அதான் ஒன் ஆஃப் தி பில்லர்ஸ் ஆஃப் தி டெமோக்ரஸி பிரஸ்ங்கிறது. நம்மளை போன்ற பத்திரிகையாளர் நிறைய பேர் வந்து இந்த தீர்வுக்கான விஷயத்தை வந்து சுட்டி காட்டுறோம், கட்டுரை எழுதுறோம், ஆய்வு சமர்ப்பிக்கிறோம், நிறைய விஷயங்களை வந்து களத்தில் இருந்து போராடுறோம். அது கன்சிஸ்டண்டா பண்ணணும். அதான் நீங்க உங்களுடைய பார்வையில தான் அது கன்சிஸ்டண்டா பண்ணும்போது தான். ஏன்னா பத்திரிகையாளர் வந்து வாட்ச் டாக், விசில் ப்ளோயர். அதாவது இன்னைக்கு ஒண்ணு நாளைக்கு ஒன்றும் செய்யக்கூடாது, தொடர்ந்து பணியாற்றணும். தொடர்ந்து நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்றதுதான் பத்திரிகையுடைய வேலையே. சொல்யூஷன் நம்ம சொல்றோம், சொல்யூஷன் சொல்றோம். அதை வந்து ஏத்துக்கிற விஷயங்களை வந்து நிறைய பேர் ஏத்துக்கிறாங்க. தீர்வு சொல்றதே சார் பொதுவா மக்கள் என்ன படிச்சுன்னா, நீங்க வந்து பிரச்சனையை பத்தி பேசுறீங்களா, விவாதம் பண்ணீங்களா, அதோட போயிட்டீங்க, நீங்க தீர்வு சொல்றதுக்கு வேணாம் அப்படின்னு வந்து பெரும்பான்மையுடைய மக்களுடைய மனநிலையே மாறிடுச்சு இன்னைக்கு. அதே மாரி நாங்க தீர்வு சொல்றோம் எங்களை போன்றவர்கள். ஒரு சில பேர் தீர்வு சொல்றதே விரும்புறது இல்லை. மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் இல்லையோ, பத்திரிகை தர்மம் என்றால் ஒரு பிரச்சனையை எடுக்க வேண்டும், அதை விவாதிக்க வேண்டும், அதை தீர்வு சொல்ல வேண்டும், அதை மக்கள் முன் வைக்க வேண்டும். மக்கள் தீர்மானித்துக் கொள்கிறார்கள். தீர்வை ஏற்றுக்கொள்கிறார்களா நிராகரிக்கிறார்களா அவர்களுடைய உரிமை. அதான் ஜனநாயக உரிமை, அது அவர்கள் பண்ணும். ஆனா நம்ம வேலை என்ன, நம்ம எத்திக்கலா பண்ணணும். இது இந்த மாதிரி செய்யும்போது தான் ஒரு ஜனநாயகத்தில் ஒரு ஆரோக்கியமான ஒரு நிலை உண்டாகும். ஸோ அதனால ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது அவசியம். இதுல இன்னொரு விஷயமும் வந்து சார் வேற விதமா சுட்டி காட்டுறது எப்படி சொல்றாங்கன்னா, 10.5 விஷயத்தை வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் எடப்பாடி பழனிசாமி வந்து இருந்தாங்கன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு உடனடியே எடுத்து நடத்திருப்பாரு அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. உங்களுடைய பாருங்க. கரெக்ட் பாயிண்ட் வரீங்க. அவர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது ஈஸியா கேட்ச் பண்ணிக்குவார். ஏன்னா கிராமத்துல இருந்து வந்தவர் அவர். அப்போ அதே மாதிரி அந்த அதிகாரி கூப்பிட்டு கேட்பாரு, 10 புள்ளி இருந்தா நீங்க சொன்னது உண்மை ஏத்துக்கிறேன். அவர் முதலமைச்சராக இருந்தால் அவர் பீரியட்ல தான் தேவேந்திர வேளாளர்கள் பேர் வைக்கணும் அப்படின்னு ஒரு பிரச்சனை வரும்போது, அப்ப நாங்களெல்லாம் வேளாளர்கள் இல்லையான்னு சொல்லி ஒரு பிரச்சனை, ஒரு 100 சில பிரிவினர் போராட்டம் நடத்தினாங்க. ஆனா ஆய்வு நடத்தினார். இந்த ஆய்வு கட்டையெல்லாம் படிச்சு பார்த்தாரு. ஆய்வு கட்டையெல்லாம் படிச்சு பார்த்தாரு, உண்மையை உணர்ந்துக்கிட்டாரு, போடுறாங்க அப்படின்னா. என்ன மத்திய அரசு செஞ்சாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணலாம் பண்ண முடியாது. ஸ்டேட் கவர்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பிச்சாரு. அதுவும் எடப்பாடி அமைச்சர் இல்லைன்னா முதலமைச்சர்லாம் நடந்திருக்காரு. ஆனா அதுக்கு ஓபிஎஸ் சப்போர்ட் பண்ணார். அதை ஓபிஎஸ் அதுக்கு சப்போர்ட் பண்ணார். மீண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு ஒரே வழி வந்து எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சர் வந்தாதான் சாத்தியம் சொல்லுவாங்க. எதுவா இருந்தாலும் பீஸ், அதாவது வந்து தேவை அப்படின்னு அவர் மனசுல பட்டுச்சுன்னா செஞ்சுக்குவார். அது எத்தனை இடர்பாக இருந்தாலும் கவலைப்படும். அதுதான் ஒரு தலைவனுக்கு கலகு. அதனால கொஞ்ச நாள் இருந்திருந்தாங்க தமிழ்நாட்டுக்கு பல விஷயங்கள் நல்லா இருக்கும். இது என்னுடைய பகுதி. நான் அதிமுக சப்போர்ட்டோ எனக்கு எடப்பாடி பண்ண 4 காரியம் செஞ்சு கொடுத்த ஒரு காரியம் கூட நான் விட்டு போனேன். ஆனாலும் என்னுடைய 40 கால அரசியல் அனுபவத்தில், அதிலும் குறிப்பாக 40 கால அதிமுக அரசியல் வரலாற்றில் அனுபவத்தில், எம்ஜிஆருக்கு அடுத்து ஜெயலலிதா, அதுக்கடுத்து எடப்பாடி அவர்கள் குறுகிய காலமாக தான் ஆச்சு, 4 வருஷம் தான் இருந்தாலும் சரி, பல நல்ல திட்டங்களை, பல திட்டங்களை, பயன் செயல்பாட்டுகளை, பல கோப்புகளை கிளியர் செய்கிற விதத்திலும் சரி, அவர் அந்த பொதுமக்களுடைய பிரச்சனைகளை உள்வாங்கிக் கொள்வதும் கிரகித்துக் கொள்கின்ற முறையும் சரி, அதை எப்படி உயிர் கொடுக்க வேண்டும் என்று முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற முறையிலும் சரி, ரொம்ப தெளிவானவர், ரொம்ப தீர்க்கமானவர், குழப்பம் இல்லாதவர். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சிம்பிளிஃபை பண்ணி ரொம்ப சிம்பிளா பண்ணி அதை செயல்படுத்தி சாதித்து காட்டிய ஒரு சாதாரண முதலமைச்சர். நீங்க ஓபிஎஸ்டின்னு இருக்கீங்க, நட்போட இருக்கீங்க, யூபிஎஸ்டி இருக்கிறீங்க. உங்களுடைய பார்வையில் சார் 2 பேர்ல உங்களுடைய பார்வையில் ஓபிஎஸ்டி அந்த தீவிர ஆதரவாக இருந்தீங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ இபிஎஸ்க்கு ஒரு கட்சியோட தலைவராக இருந்தாலும் இப்போ வந்து நிறைய ஒரு எல்லா இடங்கள்லையும் வந்து தீவிரமாக ஆதரிக்கிறீங்க. அவரை இந்த நிலைப்பாடு நீங்க மாத்திக்கிட்டதுக்கு என்ன சார் காரணம்? அவருடைய செயல்பாடு தான் காரணம். அவர் முதலமைச்சராக இருக்கும்போது அவர் செயல்படுத்திய திட்டங்கள், அவர் செய்த ஆறிமுறைகள் எனக்கு கவர்ந்தது. ரொம்ப ஒரு இவ்வளவு ஒரு பொலிட்டிக்கல் எக்ஸ்போஸ், எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல், எந்த ஒரு வாரிசும் இல்லாமல், ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு ஸ்பார்க்கில் முதலமைச்சராகி அதை தக்க வச்சுக்கிட்டு, எவ்வளவோ சங்கடங்கள் இடையில, பிரச்சனைகளுக்கு இடையில கட்சியும் வச்சுக்கிட்டு ஆட்சியும் நடத்திக்கிட்டு, எல்லா முதலமைச்சரையும், எல்லா அமைச்சர்களையும், எல்லா மாவட்ட செயலாளரையும் சமாதானப்படுத்தி கட்சியை கட்டுக்கோப்பாக கொண்டு போய், ஆட்சியும் கட்டுக்கோப்பாக கொண்டு போய், எல்லா தரப்பு மக்கள் இடத்துலையும் ஒரு ஆளுக்கு
பழையமுறை தாக்குதல்ல இருந்து தனித்து நின்று தனித்து நின்று அப்படி இருந்து ஒரு ஆட்சியை ஒரு நல்ல அதாவது ஒரு பெருவாரியான ஆன்டி இன்கம்பன்சி அரசாங்கத்துக்கு எதிர்ப்புகளை இல்லாமல் ஒரு ஆட்சியை கொண்டு போயிருக்காரு. ஆட்சியில தோத்தாலும் ஒரு 25 எம்எல்ஏகளை தக்க வச்சு கொண்டு போது ஒரு பயல்ல ஆச்சு. அவர் மைனஸ் ப்ளஸ்னா கூட மைனஸ் கம்மியாக இருக்குது, ப்ளஸ் ஜாஸ்தியாக இருக்குது. இப்படி தான் நான் பார்க்குறேன். ஸோ அதனால் அவர் இருந்திருந்தானா சாதிவாரி கணக்கு எடுத்து நம்ம அழகு பேசினாலும் சரி, அழகு அதுக்கு தகுந்த மாதிரி அறிஞர்கள் பேசினாலும் சரி ஏற்றிருப்பார். அதை பற்றி ஆராய சொல்லியிருப்பார், கருத்துக்களை கேட்டிருப்பார். அந்த கருத்தை அவரும் பங்கு பெற்றிருப்பார். அந்த பங்கு பெற்றுட்டு அவரும் சில கேள்விகளை கேட்டிருப்பார். அவருக்கு அது பிடிச்சிருந்தா நேரம் ஆர்டர் ஆகிடும். தமிழக அரசு இன்னும் பார்த்தீங்கன்னா அதோடைய பதவி காலம் ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கு. இந்த ஒரு வாய்ப்பை இந்த நேரங்களில் பயன்படுத்தி கொண்டு விரிவாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பாக அரசாங்கத்துடைய கடமை, ஆட்சியாளருடைய கடமை, அதை அவர் செய்யணும். அதுதான் என்னுடைய பொதுமக்கள் என்ற முறையில், இவருடைய எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் என்னுடைய கோரிக்கையும். தெலுங்கானா முதலமைச்சர் முதல்ல அதை போல செய்யணும். அது இல்லாமல் இந்த கூட்டணி கட்சி இருக்கு இல்லையா, அந்த திமுக கூட்டணி கட்சிகள் அவங்களெல்லாம் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும், இதை வலியுறுத்தணும், இதை கேட்கணும். எதிர்கட்சிகள் கேட்கிறார்கள், டாக்டர் ராமதாஸ் கேட்கிறார், டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சொல்றாருன்றதை விட்டுட்டு பொதுமக்கள் நலன் கருதி அவங்க சொல்றது நியாயமா இல்லையா அப்படின்னு எக்ஸ்பர்ட்களை வல்லுநர்களை ஊட்டு கேளுங்க. சரின்னா ஒரு கமிட்டியை போடுங்க. அந்த கமிட்டியில் எல்லா கட்சிகளையும் கூப்பிடுங்க, எல்லா தலைவர்களையும் கூப்பிடுங்க. உட்காந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணுங்க. மாநாடு போடுறோம், கட்சி மாநாடு 3 நாள் 4 நாள். இந்த மாதிரி இதுக்கு ஒரு நாள் கூட போடுங்க. பல தரப்பட்ட ஆளுகளை கூப்பிடுங்க, விவாதம் பண்ணுங்க, பொதுமக்கள் முன்னாடி கருத்தை வைங்க. இப்படி வச்சுக்கலாம். இன்னைக்கு இப்படி கூட இருக்குங்க. ஒரு விவாதத்தை எடுத்து பொதுமக்கள் பார்வைக்கு விடுங்க. ஒரு 3 மாதம் டைம் கொடுத்து பொதுமக்களுடைய கருத்துக்களை கேளுங்க. பெருவாரியான பொதுமக்கள் அது ஒத்துழைச்சாங்கன்னா நடத்துங்க. பொதுமக்கள் வேணான்னா விட்டுருங்க. அதையாவது செய்யுங்க. கட்சி பொதுமக்கள்கிட்ட பார்வைக்கு விட்டேன்னா கட்சி பரவாயில்ல பண்ண சொல்ல போறாங்க. அம்பாசங்கர் கமிட்டி மாதிரி ஒரு கமிட்டி போடுங்க. வீடு வீடாக எடுங்க. ஒரு கால நிர்ணயம் பண்ணிங்க. ஒரு 3 மாசத்துக்குள்ள அர்ஜென்ட்டாக 3 மாதம் 2 மாதத்துல எடுங்க. எடுத்துட்டு அந்த கமிட்டியோட ரிப்போர்ட் ஆய்வு செய்யறதுக்கு 1 மாதம் 3 மாதம், அடுத்த 4வது மாதம் சாதிவாரி கணக்கு எடுக்க போறோமா, அமல்படுத்த போறோமா வேண்டாமாங்கிறது மக்கள் சொல்லி. ரொம்ப அழகா ஒரு தீர்வு சொல்லிட்டீங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு நல்ல ஒரு வழிமுறை சொல்லி கமெண்ட் போடுங்க. அரசாங்கம் இதை உள்வாங்கி கொண்டு இதை செய்யறதுக்கு இனிமேலாவது நம்மளுடைய பணியை வீடியோட போட்டு டிஜிட்டலே வாங்கிடலாம். வாட்ஸ்அப்ல டக்கு போட்டு கொடுத்துடலாம். போட்டு டெல்ட்டா முடிஞ்சு போச்சு. ஒரு என்ன செய்யணும், ஒரு ஆப் மட்டும் ரெடி பண்ணா போதும். இல்லை எப்படி சொல்றாங்கன்னா முகத்த கண்ணாடி வீடா போறது இப்பெல்லாம் ரொம்ப எளிமை சார். ஏன்னா அந்த அளவுக்கு கட்டமைப்பு வசதி வந்துருச்சு. போய் பண்ணுங்க. 2 மாசம் ஈஸியா எடுத்துடலாம். 1 மாசம் அது டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்ப பாத்தீங்கன்னா ஆதார் சேவை மையம் இல்லாத கிராமங்கள் அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு நினைச்சா சார் 1 மாசத்துல ரேவந்த் ரெட்டி அப்படிதான் சார் பண்ணாரு. கரெக்டா நாள் முடிச்சாரு. 1 மாசம் எடுத்து முடிக்கணும்னாரு அவங்க சொன்ன கணக்கை விட 1 நாள் முன்னாடி எடுத்து முடிச்சுட்டாங்க. அதை பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி எல்லாத்தையும் தரவா செக் பண்ணி ஒரு முதலமைச்சர் பலகட்ட விலகு வெளியிட்டாரு கடந்த மாதம். மொத்த காலமே சார் பாத்தீங்கன்னா 3 மாதம் சார். அதிகம் நம்ம 6 மாசம் கூட எடுத்துக்கலாம். கட்சியில் முடிஞ்சது. நல்ல பேர் அவங்களுக்கு ஆட்சியாளர் 6 மாசம் கூட அது புரிய மாட்டேது. ஆட்சியாளருக்கு நம்ம நல்லதை சொல்றோம், என்ன போங்க. ஓகே, நாம் சொல்வதை சொல்லுவோம், கேட்போர் கேட்கட்டும். அப்போ சமூக நீதி மீது அக்கறை கொண்டு சாதிவாரி கணக்கெடுப்பு மக்களுக்கு எந்த வகையில் பயனாடையும் கட்சிகளை எப்படி தீவிரப்படுத்தும், அரசாங்கங்கள் இதில் எப்படிலாம் முன்மாதிரி இருக்கு. தெலுங்கானா, பீகார், கர்நாடகா உள்ளிட்ட மாநில அரசுகள் எவ்வளவு அக்கறையா இருக்கு. அதே போல தமிழ்நாடு அரசும் அக்கறை கொண்டு செயல்படுத்த வேண்டும் என்று பல்வேறு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை தெரிவித்தமைக்கு நெஞ்ச நிறைந்த நன்றி சார். சிசிஎன் மீடியா நேயர்களே, பொதுமக்கள் நலன் கருதி சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு அவசியம் இல்லையா என்பதை உங்களுடைய பார்வைக்கே விட்டு விடுகிறேன். சாதிவாரி என்னுடைய அறிவு கேட்டியபடி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் கீழ்த்தட்டு மக்களுக்கு, வசதி இல்லாத மக்களுக்கு, வாழ்வாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு, சமூக நீதியில் பின்தங்கிய மக்களுக்கு, கல்வி பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு, தொழில் முன்னேற்றத்தில் பின்தங்கிய பயனாளிகளுக்கு அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு ஒரு
ஒரு பிளாட்ஃபார்மாக, ஒரு உந்துகோலாக அமையும் என்பதுதான் என் போன்றவர்களுடைய கணக்கு. எங்களுடைய கணக்கு தவறாக கூட இருக்கலாம். ஆனால் அதை சாதிவாரி கணக்கை எடுத்து அது பல வல்லுநர்களுக்கு முன்னால் அதை விவாதம் செய்து அதை மக்கள் பார்வைக்கு வைத்து மக்களுடைய கருத்தையும் கேட்டு மக்கள் பெருவாரியாக ஆமோதித்தால் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தலாம் என்பதுதான் ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலும், ஒரு இந்நாள் ஒரு கட்சியுடைய நிறுவன தலைவர் என்ற முறையிலும், ஒரு அரசியல் விமர்சகர் என்ற முறையிலும், அதற்கும் மேலாக ஒரு மருத்துவர் என்ற முறையிலும், அதற்கும் மேலாக ஒரு தனி மனித சமூக அக்கறையில் நான் இதை பதிவை விடுகிறேன். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.